தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, கிறிஸ்து ஏன் தமது வருகையை தாமதமாக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம் சொல்கிறது, மேலும் சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகியனானபடியால் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய ஒரு சத்தியம். இந்த நாளிலே தீர்க்கதரிசன ஆவியிலிருந்து இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். தேவ தூதர்கள் மனிதர்களுக்காக தங்கள் தூதுகளில் காலத்தை மிகவும் குறுகியதாக காட்டுகின்றனர். எப்பொழுதும் எனக்கு அவ்வாறே காட்டப்பட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசி இந்த ஒரு தீர்க்கதரிசனை பார்க்கிறார். இத்தூதின் ஆரம்ப காலத்தில் தாம் எதிர்பார்த்ததை விட காலம் நீண்டு தொடர்ந்து உண்மைதான். நமது இரட்சகர் நாம் எதிர்பார்த்த அளவு சீக்கிரம் வரவில்லையே. கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து விட்டதா? ஏன், ஒரு காலம் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் ஆபத்து வருமென கூறி கொடுக்கப்படும் எச்சரிக்கைகள் ஆகிய இரண்டுமே நிபந்தனைக்கு உட்பட்டவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, தேவன் தன் மக்களுக்கு இப்பூமியில் நிறைவேற்ற ஒரு வேலையை கொடுத்துள்ளார். என்னவெனில், 3ஆம் தூதனின் தூது கொடுக்கப்பட வேண்டும். தம் மக்களுக்கு பாவ நிவாரணம் செய்யத்தக்க கிறிஸ்து பிரவேசித்துள்ள பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேராக விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். ஓய்வு நாள் சீர்திருத்தம் முன்னே கொண்டு செல்லப்பட வேண்டும். நிறைவேற்றப்படாமல் இந்த தேவனுடைய பிரமாணத்தில் ஏற்பட்டுள்ள சிறப்பானது அடைக்கப்பட வேண்டும். பூமியின் குடிகளெல்லாம் எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தூது மிகவும் சத்தமாக எல்லோருக்கும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும். தேவ மக்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுவதன் மூலம் தங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரித்து அவரது வருகையின் போது குற்றமற்றவராக அவர் முன் நிற்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அட்வென்த் மக்கள் 2ஆம் வருகைக்கு காத்திருப்போம் என்று சொல்லி 1844 ஏமாற்றத்திற்கு பிறகு தங்கள் விசுவாசத்தை பற்றுக்கொண்டு வெளிப்படும் தேவனின் அருள் செயலுக்காக ஒன்றுபட்டு இணைந்தவர்களாக முன்னேறி 3ஆம் தூதர் பெற்று அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு இவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். கர்த்தர் அவர்களது முயற்சிகளோடு கூட வல்லமையாக கிருபை செய்வார். இந்த வேலையும் முடிவடைவதற்கும் கிறிஸ்து தம் மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பயனளிக்க இதற்கு முன்னரே வந்திருப்பார். அந்த மாபெரும் ஏமாற்றத்தை பின்தொடர்ந்து சந்தேகம் நிறைந்த நிச்சயமற்ற காலகட்டத்திலே அநேக அட்வென்த் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிட்டனர். இவ்வாறாக தேவனது ஊழியம் தாமதப்பட்டு உலகம் இருளில் விடப்பட்டது. அவிசுவாசம், முறுமுறுப்பு, கலகம் ஆகியவைகள் ஆதி இஸ்ரவேலை கானான் தேசத்திற்கு பிரவேசிக்க முடியாதபடி 40 ஆண்டு காலம் தடுத்து விட்டது. எனவே அதே பாவங்களே தற்போது இஸ்ரவேலர்கள் பரம கானானுக்குள் பிரவேசிக்கதை தாமதப்படுத்துகிறது. இவ்விரண்டு நிகழ்ச்சிகளும் வேத வாக்குத்தத்தங்கள் எந்தவித தவறுமில்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் அவிசுவாசம், உலகப்பற்று, ஒப்புக்கூடாதிருத்தல், கலகம் ஆகியவைகளே நம்மை பாவமும் துன்பமும் நிறைந்த உலகில் இத்தனை நீண்ட காலம் வைத்துள்ளது. எனவே நீங்கள் நானுமாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருடைய வரியை குறித்து ஆயத்தமாகவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டவங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.